அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இப்போ வந்து கிறிஸ்மஸை முன்னிட்டு ஹாலிவுட்டில் பல படங்கள்லாம் வந்து இறக்குவாங்க. இப்போது நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் டைரக்ட் ரிலீஸாக பல படங்கள் இறக்கியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு படமாக ட்ரெய்லர் நல்லா இம்ப்ரெசிவாக இருந்தது. அப்படியேப்பட்ட ஒரு த்ரில்லர், சீட்டேஜ் த்ரில்லர் படமாக, மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வந்திருக்க படம் தான் கேரியான். இந்த படத்தை வந்து ஜோமே சலட்சரா அப்படின்றவர் தான் இயக்கியிருக்காரு. இவர் ஏற்கனவே லியான் நீசன் வச்சு ஏற்கனவே பல படங்கள் நான் ஸ்டாப் மாதிரியான ஒரு பரபரப்புக்கு பெயர் பெற்ற படங்கள்லாம் இயக்கி பெரும் புகழ் பெற்றவர். ஹாலிவுட்டில் மிக சிறந்த டைரக்டர் அறியப்படுறவர். அவரோட படம் தான் இந்த படம் கேரியான். இந்த படம் பல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த படத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளாக இருக்குது. நல்லா எப்படி வந்து ஸ்பீடு படம் எப்படி பரபரப்பில் பற்றிக்கிட்டு போகுமோ, அந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு பரபரப்பான ஒரு சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. அது என்னன்றதை டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். இப்போ மழை வேறு வர மாதிரி அறிகுறிலாம் இருக்குது. அதனால் வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவு தரமான ஒரு படம். கிறிஸ்மஸ் லீவு அந்த மாதிரி ஏதாவது கொண்டாட்டத்துக்கும் தரமான ஒரு ஹாலிவுட் படம். நல்ல ஒரு மேக்கிங்கு. ஸோ இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஹீரோ வந்து ஏத்தன், அவர் கேரக்டர் பேர். அவர் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து டிஎஸ்ஏவாக இருக்கார். அதாவது அந்த ஏர்போர்ட் டெர்மினலில் அந்த செக்யூரிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்க்குற மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாதிரியான ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். அவருக்கு வந்து போலீஸில் சேரணும், யூஎஸ் போலீஸில் அகாடமியில் சேரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை. அதை வந்து அவரோட ஒய்ஃபாக வர அந்த நோரான்றவங்க அவர் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நீ சேருவான்னு சொல்லி. இப்படி போயிட்டு இருக்கும்போது கிறிஸ்மஸ் அன்னைக்கும் டியூட்டின்னு சொல்லி சலிச்சிட்டே போகிறாரு ஹீரோ. கூடவே அவங்களும் போகிறாங்க. அவங்க வந்து நார்த் இந்தியா ஏர்லைன்ஸில் ஆப்ரேஷன் மேனேஜராக இருக்காங்க நோரா, அவரோட ஒய்ஃபு. 2 பேரும் ஒரே ஏரியாலேயே வேலை பார்க்குறாங்க. லஞ்சுக்கு ஒன்றாவே சாப்பிடுவாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் வேலை 2 பேருக்குமே. ஒருத்தவங்க வந்து ஏர்லைன்ஸு, இன்னொருத்தர் வந்து இந்த ஏர்லைன்ஸில் அந்த செக்யூரிட்டியெல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு ஆஃபீஸராக இருக்கார் ஹீரோ ஏத்தன். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவர் டியூட்டியில் இருக்கும்போது அவரோட சுப்பீரியர்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு ப்ரொமோஷன் வேணும், எனக்கு லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து குழந்தை வந்து இப்போ ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கலாம் மைண்டில் வச்சுக்கிட்டு போய் ஒரு ப்ரொமோஷன் கேட்குறாரு. அதுக்கு அவர் ஒரு சூப்பர்வைசர் உயர் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி உடனே வந்து வேறு ஒரு முக்கியமான இதில் போடுறேன். அதை இன்னைக்கு கிறிஸ்மஸோட ஒரு செலிப்ரேஷனுக்காக ஏர்போர்ட்டில் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க. அதனால் ஏர்போர்ட்டில் வந்து க்யூ அதிகமாக இருக்கும். அதனால் உன்னை ஸ்கேனிங்கில் போடுறேன். அதை நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ண. நான் அப்புறம் ஃப்யூச்சரில் அதை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு போய் வேலையை பாருங்கன்னு வழக்கமாக சொல்கிற மாதிரி சபார்டினேட் கிட்ட உயர் அதிகாரி சொல்கிற மாதிரி அந்த ஆஃபீஸரும் சொல்லிடுறாரு. இவரும் சரின்ட்டு அவரோட ஒர்க்கை சின்சியராக பண்ணலான்னு சொல்லி அது அன்றைக்கி ஸ்கேனிங்கில் இருக்கும்போது திடீர்னு ஒரு அந்த ஸ்கேனிங்லலாம் ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது ஸ்கேனிங் பண்ணுவாங்க. அந்த இதில் இருக்கார் அன்னைக்கு அவரோட ரோல் வந்து அன்றைக்கி அங்கே தான் டியூட்டி போட்டிருக்கு. ஸோ அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஐபேடு மாதிரி ஒன்று வருது. அந்த ஐபேடு வந்து பார்த்துட்டு ஒரு லேடி கிட்ட சொல்கிறாங்க, இது உங்கள் தானே? இல்லை என்னோடது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரி நான் லாக் அண்ட் ஃபவுண்டில் வச்சுறேன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்க போகும்போது அவரோட ஃபோனில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அந்த ஐபேடை வச்சு காதில் வை அப்படின்னு சொல்லி வருது. அது காதில் சின்னதாக வைக்கிற அளவுக்கு சின்னதான ஒரு இயர்பேட் அளவுக்கு சின்னதாக தான் இருக்குது. அவர் வச்ச உடனே அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு மர்ம நபர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிற மாதிரி பண்ணேன். இப்போ ஒரு சிகப்பு தொப்பி போட்டு ஒருத்தன் வருவான். அந்த லக்கேஜை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு எதுவுமே இன்ஸ்பெக்ட் பண்ணாமல் அப்படியே அமுச்சு விட்ரு. அதில் வேறு எதுவும் கேள்வி கேட்காது. அதில் என்ன ஏதுன்னெலாம் கேட்டேன்னா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து டார்கெட்டில் இருக்காங்க, எந்த நேரமும் சுட்டு தள்ளிடுவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட நேம் உட்பட எல்லாத்தையும் தெளிவாக சொன்னோன்னா ஹீரோக்கு வேறு வழி இல்லை. அந்த இயர்பேடில் சொன்ன அந்த மர்ம நபர் சொன்ன மாதிரியே அந்த லக்கேஜுக்கு போட்டுக்கிட்டு வராரு ஒருத்தர் சிவப்பு தொப்பி போட்டுக்கிட்டு. இவர் வந்து அதை வந்து லக்கேஜிலேருந்து அதை வெளியில் அவரோட ரோலில் இருந்து அந்த ஸ்கேனிங் மிஷின்லேருந்து வெளியே அனுப்புனாரா இல்லையா? அதுக்கப்புறம் எதிர்பாராத திடுக்கூடும் சம்பவங்கள்லாம் அந்த பெட்டியினால் வந்தது. அது என்னன்றது தான். அது இல்லாமல் அந்த மர்ம நபர்கள் இவர் கொடுத்த டார்கெட் என்ன? இவர் அதை முறியடிச்சாரா இல்லையா? அந்த மர்ம நபர்கள் சொன்னபடி கேட்டாரா? யாருக்கும் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா? இறந்தாங்களா? அப்படிங்கிறத சீட்டேஜ் த்ரில்லராக சொல்லியிருக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இப்போ சொன்னது எதுவுமே ஸ்பாய்லர் கிடையாது. படம் ஃபுல்லாக பாருங்கள். 2 மணி நேரம் படம் தான். நல்ல ஒரு குயிக் வாட்சாக பார்த்து முடிச்சிடலாம். நெட்ஃப்ளிக்ஸில் தரமான ஒரு படமாக வந்திருக்கு. இந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பீடு மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா அந்த படம் கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே பரபரப்பு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பெட்டியில் இருக்க மர்ம பொருள் என்ன, அதுக்கப்புறம் அதை வந்து பின் விளைவுகள்லாம் என்னன்னு கொண்டு வந்து படத்தில் வந்து சொல்லிக்கிட்டே வரும்போது நமக்கும் அந்த பரபரப்பு தொத்திக்கும்.
அது இல்லாமல் ஹீரோவாக வர அந்த டேசன் வந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவருக்கு வந்து இது முக்கியமான ஒரு நல்ல ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சில நேரங்களில் வில்லனை எதிர்த்துட்டு கோவப்படுறது, அதுக்கான பின் விளைவுகள்லாம் பயங்கரமாக இருக்கும்போது பார்த்துட்டு பின் வாங்குறது, அந்த ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறதுன்னு நம்மளையும் அந்த படத்துக்குள்ளே இழுத்துடுறாரு ஹீரோ டேசன். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் பல படங்களில் காமெடிக்காக வந்த ஜேசன் பேட்ஸ்மேன் தான் இந்த படத்தில் ஜேசன் பேட்மேன் தான் இந்த படத்தில் வில்லன் ரோலை நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு பிளானை வந்து சொதப்புனா இன்னொரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது, கூலாக ஹேண்டில் பண்ணுறது, ஹீரோ வந்து சமாளிக்கிறது, ஹீரோ வந்து தன்னை வழி கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் ஹேண்டில் பண்ணுறாரு. நமக்கே அவரை வில்லனை பார்த்தா கோவம் வர அளவுக்கு 2 குத்து விடலாமான்னு சொல்கிறது அளவுக்கு வெறியேற்றுற மாதிரி நடிப்பை ஜேசன் வெளிப்படுத்தியிருக்காரு. நல்ல ஒரு சிறப்பான நடிப்பை அவர் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதே போல் அந்த நோரா கேரக்டரில் வர இது ஹீரோவுக்கு ஈத்தன் ஹீரோவுக்கு ஒய்ஃபாக வர அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க கேரக்டரை. இருந்தாலும் அவங்க கேரக்டர் நல்லா எழுதியிருக்கலாம். அது இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வர அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன ரோல் தான். அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஹைவேஸில் வந்து ஒரு காருக்குள்ளே ஒரு ஒரு வில்லன் மாதிரியான ஆளை அடிக்கிற சீனு நல்லா பரபரப்பாக இருக்கும். அதை வந்து 360 டிகிரியில் எடுத்திருப்பாங்க. அது கிரீன் மேட் போட்டு தான் எடுத்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நேரடியாகவே பார்த்த மாதிரி இருக்கும். பரபரப்பாக இருக்கும். ஹாலிவுட் படங்களுக்கே உண்டான தரமானதாக இருக்கும். அது இல்லாமல் படம் வந்து ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நம்ம உள்ளே போய் பூந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பரபரப்பு வந்து படம் வந்து செட்டு போட்டு எடுத்தாங்களா இல்லை ஏர்போர்ட்டுக்குள்ளே எடுத்தாங்களா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டே டு டேல, அதுவும் அந்த கிறிஸ்மஸ் மாதிரியான அந்த க்ரௌடட் டைமில் 10,000 20,000 க்ரௌடுக்கு மத்தியில் ஹேண்டில் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் வந்து பரபரப்பாக எடுத்துருப்பாரு. ஒளிப்பதிவாளருக்கும் எடிட்டருக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மியூசிக்கும் படத்துக்கு ஏற்ற அந்த டெம்ப்ளேட் அந்த டெம்போவை ஏற்றுது நல்லாவே பண்ணியிருக்காங்க. மொத்தமாக டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம். எது வந்து கிரீன் மேட்டில் எடுத்தாங்க, எது வந்து நேராகவே ஏர்போர்ட்டில் எடுத்தாங்கன்னு இவங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால மொத்த டெக்னிக்கல் க்ரூவுக்கும் நம்மளை பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹைவேஸ் ஃபைட்டில் வந்து கிரீன் மேட்னே தெரியாத அளவுக்கு நல்லா பரபரப்பாக இருக்கும். எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். படம் ஃபுல்லாகவே நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். எப்படி நம்ம வந்து ஸ்டார் மூவிஸில் வந்து இந்த இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்த்து பிரமிச்சோமோ அந்த காலகட்டங்களில், அந்த மாதிரியான படம் இப்போ நம்ம வீட்டிலே பார்க்கக்கூடிய அளவில் இந்த படம் வந்திருக்கு. ஹோம் தியேட்டரில் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். சாதாரணமாக பார்த்தாலும் நல்லாயிருக்கும். மைனஸ்ன்னு பார்த்தா ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் வந்து அது நம்ம யோசிக்க முடியாத, யூகிக்க முடியாத அளவுக்கு சீட்டே த்ரில்லராக கொண்டு வந்து படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் இயக்குனர். அவர் ஏற்கனவே லியாம் நீசன் வச்சு ஏற்கனவே பல படங்களை இட்டு கொடுத்தவர். இந்த படத்துலையும் அவரை கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தில் நடித்த ஹீரோ நடித்த தேசனும் நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லாஜிக் மிஸ்டேக்களை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான். மற்றபடி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பரபரப்பான ஒரு படம். இன்னும் கூட ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இன்னும் பரபரப்பாக எழுதியிருக்கலாம் அந்த ஹீரோ கேரக்டர்னு சொல்லலாம். அதெல்லாம் முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது இந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி. படம் வேறு லெவலாக இருக்கும். அந்த கன்வேயர் பெல்ட், அந்த காருக்கெல்லாம் போகிற அந்த கன்வேயர் பெல்ட்டில் ஒரு ஃபைட் இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரில் உள்ளே வச்சு ஒரு ஃபைட்டு, அந்த அது இல்லாமல் ஹேண்ட் ஃபைட்லாம் ஒருத்தர் அடிச்சிக்கிற மாதிரி பை ஹேண்டில் அடிச்சிக்கிற ஃபைட் எல்லாமே நல்லா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஸ்டண்ட் கொரியோகிராஃபி. படமும் எந்த இடத்துலையும் ஓரளவுக்கு போர் அடிக்காமலே போகுது. அது படத்தை வந்து லாஜிக்லாம் பார்க்காம நல்லா ரசிக்க வைக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பரபரப்பான ஸ்பீடு மாதிரியான பத்திக்கிட்டு எறிகிற படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த படம் பார்க்கலாம். படத்தில் ஒரு சில எமோஷனலான கிஸ்ஸிங் சீன் தான் இருக்குது. அதனால் அது ஒரு சின்ன விஷயந்தான். அதனால் இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. ஸோ இந்த படம் இப்போ வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை தரமான படம். லீவுக்குள்ளேயும் பார்க்கலாம், சாதாரண டயத்துலையும் பார்க்கலாம். எந்த இடத்துலையும் போர் அடிக்காத ஒரு ஸ்பீடு மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொண்ட படம். உங்களுக்கு பரபரப்பான ஒரு சீட்டே த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர், அடுத்து என்ன நடக்கும்னு யூகிக்க முடியாத படங்கள்லாம் பிடிக்கும்னு சொல்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட தெரியப்பட்டுங்க. வேறு ஒரு திரைவிமர்சனம் உங்களோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.